ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, க்ரீமாஃபின் சிரப். இந்த க்ரீமாஃபின் சிரப்பினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்படக்கூடும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நமக்கு ஏற்படக்கூடிய மலைச்சிக்கல், டைஜஷன் ப்ராப்ளம், இதை சரி பண்ண இந்த மருந்து பயன்படுது. சரியாக டாய்லெட் போகாதனால இல்லை மலைச்சிக்கல் பிரச்சனையால் டாய்லெட் போகிற இடத்துல ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வலி, பெயின், இதை கண்ட்ரோல் பண்ண, அந்த இடத்துல வலியே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக டாய்லெட் போக இந்த மருந்து இந்த சிரப்பு நம்மளுக்கு பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து குடித்த உடனே நம்ம இறப்பை மற்றும் குடலில் இருக்கக்கூடிய வேஸ்ட், அந்த கழிவுகளை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை பார்க்குது. இது எப்படி பார்க்குதுன்னா, இது ஒரு லக்ஸட்டிவ். இது அந்த குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்ற குடல் மூமெண்ட், பெருங்குடல் மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த வேஸ்ட்டு மேலே, அந்த மலத்துக்கு மேலே ஒரு ஜெல்லு மாதிரி, ஒரு சாஃப்ட் ஜெல்லு ஃபார்ம் பண்ணி ஈஸியாக டாய்லெட் வெளியே வரத்துக்கு இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்தை குடிக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, சம்டைம் கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அடி வயிற்றில் வலி. ஏன்னா அந்த பவுல் மூமெண்ட் இருக்கும், அந்த குடல் மூமெண்ட் இருக்கிறதுனால அடி வயிற்றில் வலி ஏற்படக்கூடும். அதே மாதிரி தசை வலி, கொஞ்சம் பலவீனமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். இவை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பக்க விளைவுகள் இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து, இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், யாரெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, இறப்பை சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க, குடல் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இவங்க எல்லாமே முக்கியமாக உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் இந்த மாத்திரை எடுத்துக்கணும். நீங்களாக இதை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மருந்து எடுத்துக்கும் போது அதிகமாக தண்ணி குடிக்கணும், நீர்ச்சத்து நிறையா இருக்கிற உணவுகளை நிறைய சாப்பிட்ணும். ஸோ அப்போ தான் இது உங்களுக்கு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய அளவு, டோசேஜ், இந்த மருந்தை எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்களாக எடுக்கக்கூடாது. உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப தான் அதோடைய டோசேஜ், அப்புறம் அதோடைய டைமிங் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள், இது எப்படி வேலை செய்யுது, இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன மாதிரி இருக்கும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.